இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி மங்கி அண்ட் தி crocodile. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான ஒரு செரி ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீல ஒரு மங்கி செரிஸ்லாம் சாப்பிட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த ட்ரீ கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் ஓடிட்டு இருந்தது. அந்த ரிவரில் ஒரு நாள் ஒரு crocodile ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி அந்த மரத்துக்கு கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த மரத்தில் இருந்த மங்கி அந்த crocodile பார்த்துட்டு, ஓ crocodile ரொம்ப பசியாக இருக்கே அப்படின்னு சொல்லி மரத்தில் இந்த செர்ரிஸ்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து crocodile கிட்டே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அந்த செர்ரிஸோட டேஸ்ட்டு பிடிச்சி போய் crocodile மறுநாளும் மங்கி கிட்டே வந்து செர்ரிஸ் வேணும்னு கேட்குது. மங்கியும் செர்ரி கொண்டு வந்து கொடுக்குது. இந்த மாதிரி டெய்லியும் செர்ரிஸ் சாப்பிட்டு மங்கியும் crocodileம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு நாள் மங்கி செர்ரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து crocodileகிட்ட கொடுத்து உன் ஒய்ஃப் கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே crocodile செர்ரிஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. செர்ரிஸை சாப்பிட்ட அந்த crocodile ஒய்ஃப் என்ன சொன்னுச்சுன்னா, இந்த செர்ரிஸே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது இந்த செர்ரிஸை சாப்பிட்டு வளர்ந்த அந்த மங்கியோட ஹார்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால எனக்கு அந்த மங்கியோட ஹார்ட் வந்து நான் டேஸ்ட் பண்ணணும், நீ போய் அந்த மங்கி ஹார்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த crocodile கிட்ட சொல்லுது. ஃபஸ்ட்டு முடியாது, அது என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன crocodile கொஞ்சம் நேரத்தில் ஒய்ஃப் சொன்ன பேச்சை கேட்டுட்டு மங்கி கிட்ட போய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மங்கியை ரிவரில் ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட முதுகில் தூக்கிட்டு போகிற வழியிலே மங்கி கிட்ட உண்மையை சொல்லிடுது. இதை தெரிஞ்ச மங்கி டென்ஷன் ஆகாமல் ஸ்லோவாக யோசிச்சு அந்த crocodile கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, அதோட ஹார்ட்டை அந்த செர்ரி ட்ரீலேயே வந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுக்கணும்னு சொன்னோன்னே crocodile ஸ்பீடாக ஸ்விம் பண்ணி மங்கியை கூட்டிகிட்டு போய் அந்த செர்ரி ட்ரீ கிட்ட கொண்டு போய் விட்டுடுது. மங்கியை விட்டோன்னா மங்கி குடுன்னு ஏறி அந்த மரத்து மேலே ஸ்பீடாக போய் ஹைட்டாக இருக்க பிரான்ச்சில் போய் உட்காந்துக்குது. ஏமாந்து போன crocodile சேடாக வீட்டுக்கு திரும்பி போச்சு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, எந்த ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனையும் ஸ்லோவாக யோசிச்சு டிசிஷன் எடுத்தால் அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம்.